ඉදිරි උත්සව සමයේ எதிர்வரும் பண்டிகை காலத்தில் 30 முதல் 35 ரூபாவுக்கு இடைப்பட்ட சில்லறை விலையில் முட்டையை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளோம். ஒரு முட்டையை 35 ரூபாவிற்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யுமாறு சகல சில்லறை வர்த்தக நிலையங்களுக்கும் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். 50 கிராம் முட்டையை 30 முதல் 34 ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 55 கிராமிற்கும் அதிக எடை கொண்ட முட்டையை 33, 34, 35 ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டும். அதற்கு மேலான விலையில் யாரும் முட்டை கொள்வனவு செய்ய வேண்டாம். நாம் இன்று 28, 29, 30 ரூபாய் என்ற மொத்த விலையில் முட்டை விநியோகிக்கின்றோம். எனவே சில்லறை கடைகளில் நாம் குறிப்பிட்ட விலையில் முட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நான் 27 ரூபாய் என்ற மொத்த விலையில் முட்டையை வழங்குகின்றேன். தேவையுள்ளோர் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பண்ணையாளர்களின் உற்பத்தி மேலதிகமாக உள்ளது. அதன் காரணமாகவே மக்களுக்கு முட்டையை குறைந்த விலையில் வழங்க முடிந்துள்ளது. அதிகாரிகள் இதற்கு ஏதேனும் வழிவகை செய்து உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 900 ரூபாய் எனும் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இன்று தோல் இல்லாத கோழியை உயர்ந்தபட்சமாக 1100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். ஆனால் கடைகளில் இப்போது 1400 ரூபாய் சொல்கிறார்கள். அப்படி விற்பனை செய்ய வேண்டியதில்லை. 750 முதல் 900 ரூபாவுக்கு 1 கிலோ கோழி இறைச்சியினை பெற்றுக்கொள்ள முடியும். 1 கிலோ கோழி இறைச்சி உற்பத்திக்கு உயர்ந்தபட்சமாக 550 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையே செலவாகும். பண்ணையாளர் 650 ரூபாய் அல்லது 700 ரூபாவுக்கு வழங்கினார் என்றால் 300 ரூபாய் அதிகரித்து கொடுத்தாலும் 1500 ரூபாய் இருக்க வேண்டும். இவர்கள் 1200, 1400 என்று அதிக லாபத்திற்கு கோழி இறைச்சியை விற்பனை செய்கின்றனர். இறைச்சி வகைகளை சந்தைக்கு அனுப்பும் 10 நிறுவனங்கள் உள்ளன. அவர்கள்தான் இந்த மாஃபியா செயற்பாட்டை முன்னெடுக்கின்றனர்.